SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in. தோனியோட கணிப்பு என்னைக்குமே கரெக்டாக தானே இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சைடு போங்க, நீங்கள் அந்த சைடு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங்கில் ஃபீல்டிங்கில் நிறைய சேஞ்சஸ் டக்குன்னு தலை தோனி பண்ணியிருக்காரு. எல்லா பிளேயர்ஸ்கிட்டையும் பேசியிருக்காரு. அப்படி பேசி முடிச்ச உடனே பார்த்தா ஷர்துல் தாக்கூர் ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. அதுவும் பவுல்டுங்க. ரோசோ விளையாடினதை பார்க்கும்போது இன்னைக்கு கதை அவ்வளோதான் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் அவருடைய முக்கியமான விக்கெட்டை ஷர்துல் தாக்கூர் எடுத்திருக்காரு. ஆஃப் ஸ்டம்ப்க்கு க்ளோஸராக ஒரு நீ லென்த் ஃபுல் டாஸ் போடும்போது அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஆயிடுச்சு. இன்சைட் எட்ஜில் போயிட்டு அவுட் ஆயிட்டாருங்க. எப்போவுமே நம்ம தலை தோனி ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கொடுக்கும்போது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று விக்கெட் போகும், இல்லை பேட்டிங் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா ரன்ஸ் போய்கிட்டே இருக்கும். அது இந்த தடவையும் நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி சென்னையோட பேட்டிங்கில் நிறைய சேஞ்சஸை நம்ம பார்த்தோம். இதே தலை தோனியோடைய கேப்டன்சி அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கான்வே இறங்கினார்னா அவர் மட்டும்தான் ஆடுவார். ஸோ மாற்றங்கள் பெருசாக பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ருத்ராஜ் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆக போதா இல்லையா அப்படின்றது ஃப்யூச்சரில் தான் தெரியும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். பிஹைண்ட் வுட்ஸுக்கு இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள். SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in.